Students, now we are going to see about the 7th standard science term 1 unit 5 reproduction and modification in plants. Okay, in the last class we have seen about what is reproduction. Okay, there are two types of reproduction in this. One is sexual reproduction, another one is asexual reproduction. In the sexual reproduction there are two types. There are two ways to do the reproduction. One is what? Pollination. Another one is fertilization. Okay, there are two types of pollination. ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் பார்த்தோம். செல்ஃப் பாலினேஷன், வாட் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளார் பார்ட்ஸில் எது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படிங்கிறத பார்த்தோம். கைனோசியம் அண்ட் ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிற பார்ட்டை பற்றி பார்த்தோம். அந்த பார்ட் மூலமாக எப்படி பாலினேஷன் நடக்குது, அதன் மூலமாக எப்படி ஃபர்டிலைசேஷன் நடந்து மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு சைகோட் ஃபார்ம் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணோம் போன லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து மாடிஃபிகேஷன் என்னவா, பிளான்ட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெம்மு, லீஃபு அண்ட் ரூட்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது, மாடிஃபை பண்ணிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். இப்போ ரூட்டுங்கிறது எப்படி மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னா, லுக் அட் த ரேடிஷ், டர்னிப், பீட்ரூட் அண்ட் கேரட். தே ஆர் ஆல் க்ரோ அண்டர் த சாயில். எல்லாமே அந்த சாயிலுக்கு மண்ணுக்கு அடியில் வளரக்கூடிய தாவரங்கள். as soon as you pluck it from ground, if you wash them gently, you will notice small roots dangling from their surface. All these vegetables are in fact roots of the plant. எல்லா வெஜிடபிள்ஸுமே என்னது, it is nothing but root. Instead of thin slender roots, in case of such plants, the roots have some place to store some food. சரியா, எதுக்காக இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னா, அந்த 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 பிளான்ட்டுக்கு வந்து ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுற இடமா அந்த ரூட்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிக்குது, அதை ரூட்ஸில் அந்த ஃபுட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அது ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா, அந்த ஃபுட்டை எதை மாற்றி வைக்கிது அப்படின்னா, அதோட எங்கே மாற்றி வைக்கிது அப்படின்னா ரூட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குது. ஓகேவா, ஃபுட் ப்ரொடியூஸ்டு பை தேம். ஓகே, ஹேன்ஸ் தே ஆர் திக் அண்ட் ஸ்வாலோவர். அதாவது திக்காகவும் இருக்கும், பருத்தும் இருக்கும். அதில் தெர் ஆர் 3 ஷேப்ட் வெஜிடபிள்ஸ் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஒன் இஸ் வாட், ஸ்பிண்டில் ஷேப்டு, அனதர் ஒன் இஸ் டாப் ஷேப்டு, அனதர் ஒன் இஸ் என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோனிக்கல் ஷேப்டு. ஓகேவா, இப்போ வந்து ஸ்பிண்டில் ஷேப்டு என்னென்னா, ஸ்பிண்டில் ஷேப்டு வெஜிடபிள் என்னென்னா, தட் இஸ் வாட், ரூட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா ரேடிஷ். எக்ஸாம்பிள் வந்து ரேடிஷ். ஒன் கேன் நோட்டிஸ் த டேப் ரூட் ஆஃப் த ரேடிஷ் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ஸ்பிண்டில், swallowed in the middle, tapering at both ends. Such type of modified roots are called spindle shaped root. Okay, example is radish. Okay, then at times like in the case of turnip and beetroot, the tap root of the acquire shape of the டாப். இப்போ டர்னிப்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எப்படி இருக்கும்னா ஒரு பம்பர வடிவில் இருக்கும். டாப் மீன்ஸ் வாட், பம்பரம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஸ்பெரிக்கல் அட் த பேஸ் அண்ட் டேப்பரிங் ஷார்ட்லி டுவர்ட்ஸ் த அப்பெக்ஸ். அதாவது அப்பெக்ஸ் அந்த ஆணி வேர் நோக்கி வர என்ன பண்ணும் அப்படின்னா டேப்பரிங்காக வந்துட்டுருக்கோம். டேப்பரிங்னா கொஞ்சம் மடிஞ்சு வந்துட்டுருக்கோம். தெர் ஆர் கால்ட் த டாப் ஷேப்டு ரூட்னு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஏம் டு ஸ்டடி த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இன் கேஸ் ஆஃப் கேரட்னு எடுத்துக்கிட்டிங்க, இது அந்த ஸ்லைட் வந்து இந்த உங்களோட புக்கில் இங்கே இல்லை, நீங்கள் உங்கள் புக்கை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 64 இருக்குது. இந்த கேஸ் ஆஃப் கேரட் த ஷேப் இஸ் கோனிக்கல். கேரட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஷேப் வந்து கோனிக்கலாக இருக்குது. ப்ராட் அட் த அப்பெக்ஸ் வந்து ப்ராடாக இருக்குது. தென் டேப்பரிங் கிராஜுவலி டுவர்ட்ஸ் த பேஸ். அந்த பேஸை நோக்கி வர என்ன ஆகும், டேப்பராக வரும், சாய்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் such modified roots are called conical shaped root அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். டு ஸ்டடி த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் வந்து எப்படி மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், அது வந்து சாம்பிள் ஆகும். நீங்கள் ஒரிஜினல் வந்து வெஜிடபிளாகவும் கையில் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சார்ட்ஸ், கிடைக்கிற சார்ட்ஸை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். என்னென்னா ரேடிஷ், கேரட், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ,
the stilt roots and nematophores அப்படின்னு nematophores stilt roots அப்படிங்களா என்னென்ன பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கிடைக்கிற ரூட்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த கிடைக்கிற வெஜிடபிள்ஸை வாங்கி வச்சுக்கலாம். அதாவது தே க்ரோ அண்டர் த சாயில், அதாவது மண்ணுக்கு அடியில் வளரக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தென் ப்ரொசீஜர் என்னென்னா, கேர்ஃபுல்லி அப்சர்வ் த சேப் ஆஃப் த ஈச் ஸ்பெசிமன், ஒவ்வொரு ஸ்பெசிமனையும் நீங்கள் பார்த்துக்கிறோம். அண்ட் அப்சர்வ் ட்ரா த டயக்ராம் அண்ட் அப்சர்வ் த மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சாம்பிள்ஸ். இந்த சாம்பிள்ஸில் அது வந்து ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கா, டாப் ஷேப்பில் இருக்கா, இல்லைனா கோனிக்கல் ஷேப்பில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ரா பண்ணி எழுதணும் அப்படிங்கிறத இந்த ஆக்டிவிட்டி மூலமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். லுக் அட் த பேனியன் ட்ரீ, இட் சீம்ஸ் டு ஹாவ் மெனி ட்ரங்க் சப்போர்ட்டிங் டு இட். ட்ரங்க் அப்படின்னா தண்டுகள், தண்டு மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹவவர் மெனி ஆஃப் தெம் ஆர் ஆக்சுவலி ரூட்ஸ். அஸ் த பேனியன் இஸ் அ லார்ஜ் அண்ட் ஹியூஜ். அந்த பேனியன் வந்து பெருசாகவும் பெருசாக இருக்கிறதுனால இட் நீட்ஸ் சம் சப்போர்ட் நாட் டு டில்ட் அண்ட் ஃபால் டவுன். அதாவது அந்த முட்டுகள் இல்லை அப்படின்னா, அந்த முட்டுகள்லாம் முட்டு கொடுத்து அந்த கிளைகள்லாம் வந்து ரொம்ப ப்ராடாக போயிட்டுருக்கும். அந்த ப்ராட் வந்து இப்போ மழை வருது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், முறிஞ்சு கீழே வருவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த ஏரியல் ரூட்ஸ், ஏரியல் பார்ட்ஸை வந்து யார் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, சம் வாட் ஒரு டில்ட், முட்டு வேர்கள், முட்டுன்னு சொல்லுவாங்க. முட்டு கொடுத்து என்ன பண்ணணும், டில்ட்டிங் மீன்ஸ் வாட், முட்டு கொடுக்கறது அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், முட்டு வேணும் அப்படிங்கிற. மெனி பிளான்ஸ் ரெக்வயர் சச் அடிஷ்னல் சப்போர்ட். சச் பிளான்ஸ் டெவலப் த ரூட்ஸ் இந்த ஏரியல் பார்ட்ஸ். இந்த மாதிரியான நிறைய பிளான்ஸ் வந்து என்ன பண்ணும், அடிஷ்னல் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஏரியல் பார்ட்ஸில் வந்து ரூட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கோம். சரியா? சச் பிளான்ஸ் டெவலப் த ரூட்ஸ் ஆன் தியர் ஏரியல் பார்ட்ஸ் டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். தீஸ் ரூட்ஸ் க்ரோ டவுன்வர்ட். இந்த ரூட்ஸ்லாம் எப்படி வளரும் அப்படின்னா டவுன்வர்ட்ஸாக வளரும். அண்ட் ஆக்ட் சப்போர்ட்டிவ் ஆர்கன். அது வந்து அந்த மரத்துக்கோ அந்த பிளான்ட்டுக்கோ ஒரு சப்போர்ட்டிவ் ஆர்கனாக அதை ஆக்ட் பண்ணும். தெர் ஆர் 3 types ஆஃப் மாடிஃபைட் ரூட்ஸ் ஃபார் சப்போர்ட். இதில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 3 types இருக்குது. ஒன் இஸ் ப்ராப் ரூட்ஸ், அனதர் ஒன் இஸ் ஸ்டில்ட் ரூட்ஸ், அனதர் ஒன் இஸ் கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படிங்கிற 3 types என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். First one is prop roots. Prop roots are modified to provide mechanical support to see in the banyan tree. சரியா? மெக்கானிக்கல் சப்போர்ட் எப்படி கொடுக்குது அப்படின்னா, அதாவது ஹரிசாண்டலாக ரூட்ஸ் ஆர் மாடிஃபைட். அதுங்க ரூட்ஸ் எப்படி மாடிஃபை ஆகிருக்குன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அந்த பேனியன் ட்ரீக்கு மாடிஃபை ஆகிருக்கு. தீஸ் ரூட்ஸ் ஆர் க்ரோன் வெர்டிக்கலி ஃப்ரம் த ஹரிசாண்டல் பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீ. அதாவது மேல் நோக்கி கீழே வளரும். அந்த வேர்கள் வந்து எப்படி வளரும் அப்படின்னா அந்த ஏரியல் பார்ட்ஸில் வந்து கீழே வளரும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? these roots grow vertically, அதாவது செங்குத்தாக வளரும். ஹரிசாண்டல் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீ, அதாவது ஹரிசாண்டல் பிரான்ச்சஸ் ஹரிசாண்டலாக போயிட்டு இருந்தாலும் அதுக்கு வேர்ட்டிக்கலாக வந்து என்ன பண்ணும், அந்த ரூட்ஸ் வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் stilt roots in sugar cane and maize. Adventitious roots arise the nodes and cluster. Adventitious nodes rootsனா என்ன அப்படின்னா, அந்த வேர் இருக்கிற இடத்த தவிர அந்த வேர் இருக்கிற இடத்த தவிர தண்டுலையோ இலையிலையோ காம்புலையோ அந்த நோட்ஸ்லையோ அந்த வேர்கள் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா அட்வென்ஷியஸ் ரூட் அப்படின்னு பேர். அட்வென்ஷியஸ் ரூட்னு பேர். ஓகேவா? என்ன அர்த்தம், அதாவது வேர் எங்கேயுமே இருக்கும், அண்டர் த கிரவுண்டில் தான் இருக்கும். அதை தவிர நம்மளோட பிளான்ட்டோட பார்ட்ஸில் எங்கெங்கெல்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இலைகள், அதாவது ஸ்டெம்ஸில், அதே மாதிரி நோட்ஸில், ஏதாவது அந்த பார்ட்ஸில், அதாவது ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து அந்த ரூட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா அட்வென்ஷியஸ் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அரைஸ் ஃப்ரம் த நோட்ஸ் அண்ட் இன் கிளஸ்டர் ஆஃப் திஸ் பேஸ் ஆஃப் த ஸ்டெம். அதாவது பேஸ் ஆஃப் த ஸ்டெம்மோட அடியிலையும் அதே மாதிரி நோட்ஸ் கணுவுலையும், கணுவுடைய பகுதி நோட்ஸ்னால் கணுவுலையும் இந்த கிளஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா கொத்தாக அந்த வேர்கள் உருவாச்சு அப்படின்னா அதான் என்னென்னு சொல்கிறாங்க, அட்வென்ஷியஸ் ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. தீஸ் ரூட்ஸ் ஆர் கால்டு ஸ்டில்ட் ரூட்ஸ் விச் கிவ்ஸ் அடிஷ்னல் சப்போர்ட். ஸ்டில்ட் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க, விச் கிவ்ஸ் அடிஷ்னல் சப்போர்ட். இப்போ கிளைம் பண்ணி போகிறதுக்கு இல்லை மேலே வளர்கிறதுக்கு அந்த ரூட்ஸ் வந்து என்னவாக இருக்கும், சப்போர்ட்டிவாக ஆக்ட் பண்ணும். இங்கே இந்த ஸ்டில்ட் ரூட்ஸுங்கிறது இந்த தண்டு. இப்போ வந்து இந்த சுகர் கேனில் பார்த்தீங்க அப்படின்னா வேர் ஒரு பக்கமாக இருக்குது,
அந்த தண்டில் இந்த அந்த மேலே அந்த ஸ்டில் ரூட் பக்கத்தில் ஒரு மேலே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போயிருக்கா, அதுதான் வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டில்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கிளைம்பிங் ரூட்ஸ் இன் பெட்டல் அண்ட் பிளாக் பேப்பர் நோட்ஸ் ஆர் இன்டர் நோட்ஸ் பியர் ரூட்ஸ். சரியா? அப்போ இங்கே எந்த இடத்துல வளரும் அப்படின்னா கணுலையும் கணுவிடை பகுதி. இன்டர் நோட்ஸ் அப்படின்னா கணுவிடை பகுதின்னு சொல்லுவாங்க. எங்கே வளரும்? கணுவிடை பகுதியில் அந்த ரூட்ஸ் வந்து வளர்கிறதுனால அது பிடிச்சி ஏறி போகிறதுக்கு வசதியாக இருக்குது. அது சுவராக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஏதாவது சுற்றி ஏறுற மாதிரியான ஒரு இடமா இருந்தாலும் சரி, ஈஸியாக என்ன பண்ணும், கிளைம் பண்ணி அது மேலே போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. எ ரூட் க்ரோயிங் ஃப்ரம் த லொக்கேஷன் other than, underline பண்ணிக்கோ, other than the underground such as from the stem or leaf is called the adventitious roots அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் gaseous exchange அப்படிங்கிற ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களோட புக்கில் ப்ரீத்திங் ரூட்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு ஹெட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் ஒரி. கேஷஸ் எதுக்காக அப்படின்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக தான் இந்த ரூட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. உங்களோட ஹெட்டிங் வந்து எப்படி இருக்குன்னா ப்ரீத்திங் ரூட்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ்னு இருக்கும். ஓகே, அபிசினியா இஸ் a tree which grows in mangroves and swamps. சதுப்பு நில காடுகள்லையும் மாங்க்ரோவ் காடுகள்லையும் இந்த அபிசினியா அப்படிங்கிற ஒரு தாவரம் வளரும். ஓகேவா? Then they have roots which are seen above the ground. அங்கே ரூட்ஸ், அந்த மரத்தோட ரூட்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த கிரவுண்டுக்கு மேலே நீட்டிகிட்டு இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have roots which are seen above the ground for the purpose of gaseous exchange. because அதாவது சுவாசிக்கிறோம் இல்லையா, gaseous exchangeக்காக அது வந்து அந்த ரூட்ஸை மேல் நோக்கி வளர வைக்குது. these roots are erect, நேராக இருக்கும். இந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நேராக இருக்கும். peg like structure with numerous pores. peg like structure pegging means what? அதாவது வாங்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். தென் அதை வந்து என்ன இருக்கும்னா சின்ன சின்ன போர்ஸ், துளைகள் வந்து இருக்கும். த்ரூ விச் ஏர் சர்க்குலேட்ஸ், ஏர் வந்து என்ன பண்ணும், சர்க்குலேட் ஆகும். These roots are called breathing roots or nematophores. nematophores அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எங்கே பார்த்துருக்கோம், ஆக்டிவிட்டி 4ல் வந்து பார்த்துருக்கோம். சரியா? ஆக்டிவிட்டி 4ல் ஆக்டிவிட்டி 4ன்னு சொல்கிறேன், ஆக்டிவிட்டி 7ல் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நெமட்டோஃபோர்ஸ் அப்படிங்கிற வேர்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? நெமட்டோஃபோர்ஸுங்கிறது ப்ரீத்திங் ரூட்ஸ்னு அர்த்தம். ஓகே, தென் வேண்டா do you know பாட்டில் அண்ட் epiphytic plant which grows on trees. These velamen tissue present in the epiphytic root absorbs moisture to perform photosynthesis. இந்த epiphytic root என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டில் இருக்கிற ஹோஸ்ட் பிளான்ட் ஒரு மரத்தில் பற்றி தான் இது வளரும். வேண்டாங்கிற தாவரம் ஒரு மரத்தை பற்றி எடுத்துக்கிட்டு வளரும். அப்போ அந்த மரத்துலேருந்து மாய்ச்சரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ரூட்ஸ் ஃபார் அதர் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்காக இந்த ரூட்ஸ் வந்து பயன்படுது அப்படின்னா ஹஸ்டாரியல் ரூட்ஸ் ஆர் மே ஆல்சோ பெர்ஃபார்ம் ஹஸ்டாரியல்லாம் உறிஞ்சு வேர்கள், சக்கிங் ரூட்ஸ். ஹஸ்டாரியா அப்படின்னாது உறிஞ்சுகிறதுன்னு சொல்லுவாங்க. ரூட் மே ஆல்சோ பெர்ஃபார்ம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஹாஸ்டாரியா ஆர் sucking roots are one such example. Cuscuta is a parasite plant climb the tree and other vegetation and use the hostarial roots to penetrate the tissue of the host plant and suck the nutrients from them. They are usually found a parasitic plant that depend on the host plants for nutrients. Okay, again I'm reading. Root may also perform special functions. Hastoria or sucking roots are one such example. Hastoriaங்கிறது உறிஞ்சு வேர்கள்னு சொல்லுவாங்க. Cuscuta a parasite plant climb the trees. அதாவது ஒரு ட்ரீ மேலே என்ன பண்ணும், கிளைம் பண்ணி போகும். அண்ட் அதர் வெஜிடேஷன் அதுக்கப்புறம் அதுக்கு உணவுக்காக என்ன பண்ணுவோம்னா யூஸ் த ஹாஸ்டரியல் ரூட்ஸ். அங்கே அந்த கஸ்குட்டாவில் இருக்கிற அந்த சக்கிங் ரூட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எந்த மரத்தில் பற்றி சுற்றி ஏறி இருக்கோ அந்த மரத்தோட டிஷ்யூ பார்ட்டை நல்லா இறுகி பிடிச்சிக்கும். சரி, அதோட வேர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இறுகி பிடிச்சிட்டு அந்த வேர்கள் அந்த டிஷ்யூஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணும், உறிஞ்சி எடுத்துரும். எதுக்காகனா தன்னோட வெஜிடேஷனுக்காக. வெஜிடேஷன் மீன்ஸ் வாட், வாழ்கிறதுக்காக. தென் தே ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் parasitic plant. இது வந்து parasitic ஒட்டுண்ணி வகை தாவரம்னு சொல்லுவாங்க. தே டிபெண்ட் ஆன் த ஹோஸ்ட் பிளான்ட். விருந்தோம்பி தாவரத்திலிருந்து, ஹோஸ்டிங் மீன்ஸ் வாட், விருந்தோம்பி தாவரத்திலிருந்து தன்னோட நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென்
இதுதான் வந்து திஸ் இஸ் அபவுட் பட் கஸ்குட்டா. கஸ்குட்டா எங்கே வளர ஆரம்பிக்குதோ அங்கே மற்ற அந்த எதை சார்ந்து வளருதோ அந்த தாவரம் என்ன ஆகாது, அந்த பிளான்ட் வந்து என்ன ஆகாது, சரியாக வளராது. பிகாஸ் அந்த நியூட்ரண்ட் எல்லாமே இது என்ன எடுத்துக்கும், இந்த கஸ்குட்டா அப்படிங்கிறது எடுத்துக்கும். இதுக்கு தமிழில் அழகான பேர் இருக்குது, அம்மையார் கூந்தல் அப்படிங்கிற ஒரு தமிழில் பேர் இருக்குது. நீங்கள் புக்ஸில் தமிழ் மீடியம் புக்ஸ் வாங்கி ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கஸ்குட்டாங்கிறது அம்மையார் கூந்தல்னு சொல்லுவாங்க. சரியா? தென் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் வந்து எப்படி மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். கேன் யூ கெஸ் வாட் இஸ் காமன் பிட்வீன் த ஜிஞ்சர், onion bulb and potatoes? All three are stems. இந்த 3 ஜிஞ்சர், ஆனியன் பல்ப்ஸ், பொட்டேட்டோஸ் எல்லாமே ஸ்டெம்ஸ்லேருந்து உருவாகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? சம் பிளான்ட்ஸ் ஹேவ் தேர் ஸ்டெம்ஸ் மாடிஃபைட் ஃபார் ஸ்டோரிங் ஃபுட். இப்போ முன்னாடி பார்த்தது பீட்ரூட், ரேடிஷில் பார்த்தீங்கன்னா ரூட்ஸில் ஃபுட்டு சேவ் ஆகிருக்கு. இங்கே ஸ்டெம்ஸில் வந்து ஃபுட்டு வந்து சேவ் ஆகிற அந்த நேம்ஸ் ஆஃப் பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பிளான்ட் அண்ட் ஆனியன் பிளான்ட் அண்ட் பொட்டேட்டோஸ் பிளான்ட்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட ஸ்டெம்மில் என்ன சேவ் ஆகிருக்கும், அந்த ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஓகே, மாடிஃபைட் ஸ்டெம் மேபி ஏரியல், சப் ஏரியல் இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். சரியா? ஏரியல்லையோ இல்லைனா சப் ஏரியல்லையோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மில் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஃபுட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் ஏரியல் மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஃபைலோக்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இலை தொழில் தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இலை தொழில் தண்டுன்னா என்னென்னா ட்ரை பிளேஸில் அங்கே தண்ணியே கிடைக்காது. ஆனால் ஓரளவுக்கு அந்த தண்ணி அந்த பிளான்ட் வச்சுருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணாது, எவாப்ரேட் ஆக விடாது. அப்போ எவாப்ரேட் ஆக விடாமல் இருக்கணும்னா அது என்ன மாதிரியான உருமாற்றம் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த இலைகளில் தான் வந்து என்ன நடக்கும், எவாப்ரேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும், நீராவி போக்கு நடைபெற ஆரம்பிக்கும். அப்போ அந்த நீராவி போக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அந்த இலைகள் உருமாற வேண்டிய அவசியமாக இருக்குது. இலைகளோட பரப்பு அதாவது ஏரியா வந்து கம்மியாக வேண்டியதாக இருக்குது. அப்போ ஏரியா கம்மியாச்சுன்னா தான் அந்த அந்த எவாப்ரேஷன் வந்து என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஸோ அது வந்து இலைகள் வந்து என்னவா உருமாறி இருக்குது அப்படின்னா ஸ்பிண்டில்ஸ் அப்படிங்கிற முட்களாக உருமாறி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஃபைலோக்ளேட் அப்படிங்கிறது தட் இஸ் இலை தொழில் தண்டு. உங்கள் புக்கை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இன் ட்ரை கிளைமேட் கன்சர்விங் வாட்டர் இஸ் அ சேலஞ்ச். த வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். If the surface area is larger, the evaporation would be more. அந்த சர்ஃபேஸ் ஏரியா இலையில் எப்போ வந்து சர்ஃபேஸ் ஏரியா லார்ஜாக இருக்கோ அங்கே எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கும். அண்ட் இஃப் த சர்ஃபேஸஸ் ஏரியா ஸ்மாலர், the evaporation will be less. Plants with many leaves have more surface area. அப்போ ஒரு பிளான்ட்டில் எத்தனை இலைகள் இருந்தாலும் அது சர்ஃபேஸ் ஏரியா கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வாட் இஸ் தட், அந்த எவாப்ரேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். காக்டஸ் ஹென்ஸ் த திக் ஸ்டெம். அங்கே வந்து அதனால தான் காக்டஸில் வந்து திக் ஸ்டெம் வந்து திக்காக இருக்குது. விச் டஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ப்ரொடக்ஷன் த்ரூ த ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போது இந்த காக்டஸ் வகை தாவரத்தில் வந்து என்ன பண்ணும், பிளான்ட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டெம்மில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும். சரியா? த லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஸ்மால் ஸ்பைன்ஸ். அந்த லீவ்ஸ் வந்து என்ன மாறிடும் அப்படின்னா ஸ்மால் ஸ்பைன்ஸாக கன்வெர்ட் ஆகி ஏரியா வந்து குறைச்சிக்கும். இதன் மூலமாக என்ன பண்ணலாம், அந்த ரெஸ்பிரேஷன் ஆஃப் வாட் இஸ் தட் அந்த வாட் இஸ் என்னன்னு சொல்லுவாங்க, எவாப்ரேஷன் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்க முடியும். சரியா? திஸ் இஸ் அபவுட் காக்டஸில் வந்து இதெல்லாம் தண்டு, இந்த க்ரீன் கலர் இருக்கிறது எல்லாமே தண்டு. அங்கே முட்கள் மாதிரி இந்த ஸ்பைன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இலைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, தென் sub-aerial modification. Stem of some plants remain sub-aerial, which grow horizontally on the surface of the soil for the purpose of reproduction. There are four types இருக்கு. One is what? Runner, stolen, sucker, offset. Okay, first one is runner. The stems grows laterally. அதாவது லேட்ரலாக படுக்கை வசமாக என்ன பண்ணும், அந்த ஸ்டெம்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் மண்ணுக்கு மேலே வளர ஆரம்பிக்கும். breaks up and produce what? ரூட்ஸ் வேர் இட் டச்சஸ். அதாவது அது பிரேக் ஆனாலும் என்ன ஆகும், அதோட அந்த ரூட்ஸ் வந்து மண்ணில் டச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நியூ பிளான்ட் என்ன பண்ணிக்கும், அது ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகேவா? the stems grow laterally on the surface of the soil, breaks up to produce root where it touches the ground to give rise to new plants. That is centella, that is வல்லாரை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் ஸ்டோலன் இஸ் த
slender branch of the stem grow upwards. இந்த ஸ்டோலன்கிறது கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து என்ன பண்ணும், கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த சாயிலில் வந்து என்ன ஆகும், கிராஜுவலாக சாய ஆரம்பிக்கும், பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகி மறுபடியும் அந்த தரையை அந்த சாயிலை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணும், நியூ பிளான்ட் வளர ஆரம்பிக்கும். தட் இஸ் வாட்ஸ் த ஸ்டோலன். த ஸ்டோலன் இஸ் அ ஸ்லெண்டர் branch of the stem that grows upwards to some distance and then bends towards the ground. Upon touching the ground, it gives rise to new plant, that is wild strawberry. Next one is sucker. Sucker அப்படின்னா உறிஞ்சுதல் அப்படின்னு அர்த்தம். Sucker is a short and weak lateral branch. ஷார்ட்டாகவும் ரொம்ப வீக்காகவும் அந்த branch வந்து என்ன ஆகும், lateral branch வந்து வீக்காகவும் இருக்கும். that grows diagonally upwards. diagonally upwardsனா diagonal மீன்ஸ் முக்கோண வடிவில் மாறி மாறி என்ன பண்ணும், அது வளரும். directly gives rise to new shoot. Then that is chrysanthemum. சொல்லுவாங்க. this is the picture of that chrysanthemum. இங்கே சக்கர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. then offset. the offset is a short and thick branch. ஆஃப்செட்டுங்கிறது குட்டையான ஓடுதண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்செட் இஸ் அ குட்டையான ஓடுதண்டு in Tamil. okay, offset is a short and thick branch that arises from the axial part of the leaf. it has thick internodes. it produces tuft of the leaves and a cluster of the small roots below. that is econia அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப்செட் அப்படிங்கிறது குட்டையான ஓடுதண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து ஆக்சியல் பார்ட்டில் தான் என்ன பண்ணும், அந்த லீஃப் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா. திக் branch that arises from the axial part of a leaf. எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆக்சியல்லாம் அந்த பார்ட் ஆஃப் த லீஃப்லேருந்து உருவாகும். இட் இஸ் அ திக் இன்டர்னோட்ஸ் கணுவிடை பகுதிகள் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இட் ப்ரொடியூஸ் த ஸ்டஃப்ட் ஆஃப் த லீவ்ஸ். அது என்ன பண்ணும், அந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப டஃப்டிங் மீன்ஸ் வாட், ரொம்ப என்னது அந்த தண்ணி நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் ரூட்ஸ் பிலோ. அதுக்கு கீழே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கிளஸ்டர், அந்த கொத்தான அந்த வேர்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்கோனியா, தட் இஸ் வெங்காய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா வெங்காய தாமரை. உங்கள் புக்கை எடுத்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் வெங்காய தாமரை. தென் ஆக்டிவிட்டி 6 டு ஸ்டடி த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். the specimens of ginger, potato, onion, mint and bougainvillea, acacia, aptonia, then locally available specimens எல்லாமே எடுத்து என்ன பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். ப்ரொசீஜர்: அப்சர்வ் த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் ஈச் ஸ்பெசிமன். எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜினா எப்படி என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத. தென் ட்ரா த டயக்ராம் அண்ட் பிரிங் அபவுட் டிஃப்ரென்ஸ் இன் தியர் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஈச் டைப் ஆஃப் ஸ்டெம் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். ஒவ்வொரு ஸ்டெம்மும் என்ன மாதிரியான வேலையை பார்க்குது, அந்த இதோட ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணணும் இதில் நீங்கள் எழுதணும். சரியா. தென் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். underground in aerial and subaerial modification stem has indefinite growth. அது growth வந்து இன்டெஃபினட்டாக போய்கிட்டே இருக்கும், அது வரையறுக்க முடியாத அளவுக்கு போயிட்டே இருக்கும். underground modified stem whole stem is buried under the ground. அந்த ஹோல் ஸ்டெம்மை என்ன பண்ணுறோம், நம்ம தோண்டி எடுக்கணும். கிரவுண்ட் அண்ட் டெஃபினட் க்ரோத், ஒரு பர்டிகுலர் க்ரோத் வந்ததுக்கப்புறம் நம்ம தோண்டி எடுக்கணும். யூஸ்வலி த ஸ்டெம்ஸ் க்ரோ அபவ் த கிரவுண்ட். தெர் ஆர் சம் ஸ்டெம்ஸ் ஆர் க்ரோ அண்டர் த கிரவுண்ட் ஸ்டோர் ஃபுட். These underground stems swell and become thick. இந்த underground ஸ்டெம்ஸ் வந்து எப்படி வரும்னா திக்காக ஸ்வெல்லிங்னா அவனோட பருத்தும் திக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. There are 4 types of underground stems. One is rhizome, another one is culm, another one is tuber, another one is bulb. rhizome அப்படிங்கிறது மட்டநில தண்டுன்னு சொல்லுவாங்க, காம் கந்தம்னு சொல்லுவாங்க, டியூபர்னா கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பல்ப் அப்படின்னா குமிழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைசோம். இட் இஸ் அன் அண்டர்கிரவுண்ட் திக் ஸ்டெம். அண்டர்கிரவுண்டில் வளரக்கூடிய ஒரு திக்கான ஒரு தண்டுன்னு சொல்லுவாங்க. வித் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். கணுவும், நோட்ஸ்னால் கணு, இன்டர்நோட்ஸ்னால் கணு விடை பகுதி, கணு விடை கணுலை இடைப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்கேல் லீவ்ஸ் ஆர் அட் த நோடு. அந்த ஸ்கேல் லீவ்ஸ் எங்கே இருக்கும்னா நோட்ஸ் பக்கத்தில் இருக்கும். அதாவது செதில் போன்ற அந்த இலைகள் வந்து எப்படி இருக்கும்னா அந்த நோட்ஸுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். சரியா. தென் இட் க்ரோஸ் ஹரிசாண்டலி. எங்கே எப்படி வளரும்னா ஹரிசாண்டலாக வளரும். இட் ஹேஸ் இர்ரெகுலர் ஷேப். இர்ரெகுலர் ஷேப்னா அதுக்கு ஷேப்புங்கிறது கிடையாது. ரைசோம் ஹாவ் பட்ஸ். இந்த ரைசோமில் என்ன இருக்கும் அப்படின்னா மொட்டுக்கள் வந்து இருக்கும். இட் ஹேஸ் it gives rise to new stem and leaves. New ஸ்டெம்மும் லீவ்ஸும் வந்து உருவாகும். It is a ginger and turmeric is the best example for what rhizome. Then
Then a corm அப்படின்னா கந்தம்னு சொல்லுவாங்க. This underground stem is round in shape and flat and top at the bottom. சரியா? அந்த டாப் வந்து என்ன இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், பாட்டம்லேயும் ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். சரியா? இட் கண்டென்ஸ்டு ஃப்ரம் த கண்டென்ஸ்டு கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ரைசோம். அதாவது கண்டென்ஸ்டு ஃபார்ம்னா என்னது, ரொம்ப திக்கான ஒரு ரைசோம்னு சொல்லுவாங்க. இட் பியர்ஸ் ஒன் ஆர் மோர் பட்ஸ். இது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மொட்டுகளை வந்து உருவாக்கும். இன் ஆக்சியல்ஸ் ஆஃப் த ஸ்கேல் ஆஃப் த லீவ்ஸ், ஆக்சிஸ் ஆஃப் த ஸ்கேல் ஆஃப் த லீவ்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட மொட்டுகளை வந்து உருவாக்கும். பிரான்ச்சஸ் வந்து வரும். டாட்டர் பிளான்ஸ் அரைஸ் ஃப்ரம் தயர் பட்ஸ். அந்த டாட்டர் பிளான்ஸ் எங்கே வளரும் அப்படின்னா அந்த பட்ஸுக்கிட்ட வரணும். இப்போ குமிழ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நோக்கி நீங்கள் மண்ணில் புதைச்சி வச்சிங்க என்ன பண்ணும், அது என்ன ஆகும், புதுசாக ஒரு பிளான்ட்டை வளர வைக்கும். தென் டியூபர். It is an enlarged spherical underground stem. Enlarged spherical underground stem that stores food. It has many dormant buds. Many dormant buds. The surface is known as ice. இந்த பட்ஸ் வந்து டார்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா ஐஸ்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ வந்து உங்கள் கிழங்கே நீங்கள் பொட்டேட்டோ வாங்கி வீட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா அங்கங்கே குட்டி குட்டியாக முளைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஐஸ்னு சொல்கிறாங்க. இட் வி பிளான்ட் பார்ட் ஆஃப் டியூபர் வித் த பட். சரியா? இஃப் வி அதாவது இஃப் வி பிளான்ட் அந்த பட்ஸ் இருக்கிற மாதிரியான அந்த கிழங்குகளை வாங்கி நம்ம வச்சோம் அப்படின்னா இட் க்ரோஸ் இன்டு நியூ பிளான்ட். அது வந்து நியூவாக வளர ஆரம்பிக்கும். சரியா? நியூவாக புதுசாக அந்த பொட்டேட்டோ வளர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நீங்களே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறத எடுத்து ஒரு தொட்டியில் நீங்கள் புதைச்சி வச்சிங்கன்னா நியூ பிளான்ட் வந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் பல்ப். அப்படின்னா குமிழம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃப்ளஷி லீவ்ஸ், ஸ்கேலி லீவ்ஸ்னு சொல்கிறாங்க. வித் கண்டென்ஸ்டு ஸ்டெம் விச் இஸ் டிஸ்க் லைக் ஸ்டோர் ஃபுட், டிஸ்க் மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ளஷி லீவ்ஸ். தி பல் ஹேஸ் 2 லீவ்ஸ். 2 லீவ்ஸ் வந்து இருக்கும். ஒன் இஸ் ஃப்ளஷி லீவ்ஸ், another ஒன் இஸ் ஸ்கேலி லீவ்ஸ். ஃப்ளஷி லீவ்ஸ் அப்படிங்கிறது சாப்பிடக்கூடியது. ஸ்கேலி லீவ்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த செதில் மாதிரி உரிச்சு எடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் ஆஸ் அ டெர்மினல் பட். அந்த பட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டெர்மினல் பட். இட் கவர்ட் பை மெனி ஸ்கேலி லீவ்ஸ். இப்போ வெங்காயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே வந்து உரிக்கிற அந்த லீவ்ஸ் வந்து என்னவா இருக்கும், மேலே இருக்க அந்த தோளும் வந்து என்னது லீவ்ஸ் தான். அது காஞ்ச உடனே என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்கேல் மாதிரி செதில் மாறி என்ன பண்ணி மாறிடும். சரியா? அப்போ இட் கவர்ட் மெனி ஸ்கேலி லீவ்ஸ். த இன்னர் ஃப்ளஷி லீவ்ஸ் ஸ்டோர் ஃபுட் சீன் இன் கார்லிக் அண்ட் ஆனியன். கார்லிக்லேயும் ஆனியனும் இந்த மாதிரி இருக்கும். தென் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். It have changed themselves to adapt to the environment they grow. One of them is the modification of leaves. The leaves of several plants get modified into different form based on the purpose of environment. Environment ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டோட பார்ட்ஸ் என்னவா இருக்கும், மாடிஃபை ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பைன்ஸ். ஸ்பைன்ஸ்னால் அது முட்கள்னு சொல்லுவாங்க. அந்த முட்கள் எப்படி உருமாறி இருக்குது அப்படின்னா லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஸ்பைன்ஸ். லீவ்ஸ் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்னா முட்களாக உருமாறி இருக்குது. த ஸ்டெம் இஸ் மாடிஃபைட் இன்டு க்ரீன் சக்குலண்ட். அதாவது அந்த ஸ்டெம் வந்து க்ரீன் சக்குலண்ட் பார்ட்டாக உருவாக்கி டு பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போது இந்த ஆஃப்டூனியா அப்படிங்கிற ஓப்போன்டியா அப்படிங்கிறது. சரியா? ஓப்போன்டியா அப்படிங்கிற பிளான்ட்டில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்டெம்மு தான் வந்து என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை பண்ணும். அந்த லீவ்ஸ் வந்து எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா ஸ்பைன்ஸாக உருமாறி இருக்கும். Then tendrils. It is a climbers. The leaf plant would be modified into elongated structure. அந்த leaf plant எப்படி மாறும் அப்படின்னா elongated structure-ஆக மாறிக்கும் to help the plants to climb efficiently. அது tendrils வந்து மோஸ்ட்லி எங்கே உருவாகும் அப்படின்னா இந்த கிளைம்பிங் பிளான்ட்ஸில் தான் உருவாகும். கொடிகள் மாதிரி ஏறுது இல்லையா, அதில் வந்து இது மாறாகும். இப்போது பிட்டர் கார்ட் பிளான்ட் பார்த்துருப்பீங்க. அந்த பிளான்ட்லலாம் டென்ட்ரில்ஸ் வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆகும். தென் குளோரைஸா சுப்பாபா சுப்பாபா அப்படிங்கிற பிளான்ட்டில் வந்து லீஃப் டிப்ஸ் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா டென்ட்ரில்ஸாக மாறி இருக்கும். அப்படின்னா குளோரைஸா சுப்பாபா அப்படின்னா என்னென்னா செங்காந்தல் மலர்கள்னு சொல்லுவாங்க. சரியா? தென் பைசம் சட்டைவம் அப்படிங்கிறது டெர்மினல் லீஃப்லெட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தே ஆர் மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில்ஸ். லீஃப்லெட்ஸ் தான் வந்து என்ன மாறும், டென்ட்ரில்ஸாக மாறும். சரியா? தென் ஃபில்லோடு என்ன அக்கேஷியாங்கிறது அக்கேஷியா ஆரிகலிஃபார்மஸ் and petioles expand to form leaf-like structure. They carry out the function of leaf. இது வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப் வந்து எடுத்துக்கும். சரியா? ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். இந்த ஸ்டெம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட், அதாவது அந்த பெட்டியோல்ஸ் வந்து என்னவா இருக்கும்,
இலை காம்புன்னு சொல்லுவாங்க. அந்த இலை காம்பு தான் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக உருமாறி இருக்கும். அங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும். சரியா? தென் ட்ராப்ஸ்னால் கொல்லிகள். த பிளான்ட் தட் க்ரோ இன் நைட்ரஜன் டிஃபிஷியன்ட் places adopt themselves well to get it. In nepenthes the leaf are modified into flask like structure. இப்போ nepenthes அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும் which is used to attract the insects and other tiny animals. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணி சின்ன சின்ன அனிமல்ஸ் அட்ராக்ட் பண்ணும். அந்த கலர் வந்து அட்ராக்ட் பண்ண வைக்கும். the inner wall of the leaf secretesனால் என்ன பண்ணும் செக்ரேட் பண்ண என்னென்னா உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப் வந்து என்ன பண்ணும் செக்ரியேட் பண்ணுறதுனா சுரத்தல் அர்த்தம். சுரந்துக்கிட்டே இருக்கும். டைஜஸ்டிவ் என்சைம்ஸை சுரந்துக்கிட்டே இருக்கும். that help to digest the insects and extract the nitrogen needed for the plant. ஓகேவா? அப்போ இந்த பூச்சி உள்ளே போய் அந்த அந்த டைஜஸ்டிவ் என்சைமில் விழுந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அந்த என்சைம் அதை நொதித்து என்சைம்னா என்ன பண்ணும் அது வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்தும். அது எங்கே ஃபுல்லாக ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குதோ அங்கே நைட்ரஜன் உருவாகும். அப்போ அப்படி நைட்ரஜன் உருவாச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் நியூட்ரியன்ட் எல்லாமே எங்கே கிடச்சிரும் இதுலேருந்தே கிடச்சிரும். ஸோ இந்த நைட்ரஜன் இல்லாத மண்களில் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோ நைட்ரஜன் இல்லாத மண்களை தான் என்ன பண்ணும் இந்த நெப்பெண்டஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வந்து வளரும். சரியா? பிளான்ட் வந்து வளரும். இட் இஸ் ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் வாட் அந்த ஃபில் லோட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? திஸ் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் எல்லாம் எப்படி மாடிஃபை ஆயிருக்குங்கிறத பார்த்தோம். இப்போது என்னென்ன மாதிரியான இந்த லெசனில் இந்த லெசன் முடிஞ்சது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இன் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன் பிளான்ட்ஸ். There are two types of reproduction. ரெண்டு types of reproduction பார்த்தோம். One is asexual reproduction, another one is sexual reproduction. In flowering plants, the flowers are reproductive organs. Flowering plantsல அந்த ஃப்ளார்ஸ்லேயே என்ன இருக்குது reproductive organs இருக்குது. They produce fruits and seeds through the pollination. அதுவே என்ன பண்ணிக்கும் அது ரெண்டுமே அந்த அந்த reproductive organ வந்து அதிலே இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் ஃப்ரூட்டையும் சீட்ஸையும் அதுவே உருவாக்கிக்கும். இதன் மூலமாக அப்படின்னா பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன். சரியா? மகரந்த சேர்க்கை அண்ட் கருவுறுதல் மூலமாக புதுசாக ஃப்ரூட்டையும் விதைகளையும் உருவாக்கிக்கும். தென் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் அ ஃப்ளார் இஸ் ஆண்ட்ரோசியம். அதாவது ஒரு பூவில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுங்கிறது ஆண்ட்ரோசியம். ஆண்ட்ரோசியமில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆந்தர் இருக்கும், ஃபிலமெண்ட் இருக்கும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆர்கன் ஆஃப் த ஃப்ளார் இஸ் கைனோசியம். அப்போ அந்த கைனோசியம் என்ன இருக்கும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் நம்ம ஸ்டிக்மா அண்ட் ஓவரி, ஓவியூல் அண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற 4 பார்ட்ஸ் வந்து இருக்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் டு ஃபார்ம் த ஆந்தர் ஸ்டிக்மா இஸ் கால்ட் த பாலினேஷன். ஆந்தரில் இருந்து ஸ்டிக்மாவுக்கு அந்த போலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தானே அது பாலினேஷன். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் இருக்குது. ஒன் இஸ் செல்ஃப் பாலினேஷன், அனதர் ஒன் இஸ் கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஒரே ஃப்ளாரில் இருந்துச்சு அப்படின்னா அது அங்கே வந்து என்ன நடக்கும் செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் வேறு வேறு பிளான்ட்டில் இருந்து அங்கே பாலினேஷன் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க. அது அந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கு என்னவெல்லாம் ஏஜென்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் விண்ட் காற்று, வாட்டர் தண்ணி, இன்செக்ட்ஸ் பூச்சிகள் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பாலினேஷன் ஆர் நோன் அஸ் த பாலினேட்டர்ஸ். இவங்க தான் என்னென்னா பாலினேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் பாலினேஷன் த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். பாலினேஷன் நடந்ததுக்கப்புறம் மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் என்ன பண்ணோம் சேர்ந்து என்ன பண்ணும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்ணும். இட் இஸ் கால்ட் ஃபெர்டிலைசேஷன். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஓவரி பிகம்ஸ் அ ஃப்ரூட். ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் நடந்ததுக்கப்புறம் அந்த ஓவரி என்னவா மாறும்னா ஃப்ரூட்டாக மாறும். அண்ட் ஓவியூல் பிகம்ஸ் அ சீட். அந்த ஓவியூல் என்னவா மாறும் அப்படின்னா சீடாக மாறிடும். டு பெர்ஃபார்ம் த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த அதர் நார்மல் function, the root, stem, leaf externally modify themselves according to the environment. So they change their size, shape and color. சரியா? அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட ஸ்டெம்மையோ லீஃபையோ ரூட்டையோ என்ன பண்ணிக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். சரியா? அது வந்து மாற்றிக்கும். அப்போ அதோட சைஸு, கலர், ஷேப் வந்து மாறும். தீஸ் ஆர் கால்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸுங்கிறத நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.